ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது முதல்க நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இன்றைக்கு இவ்வளவு நாடு முன்னேறி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவிலே 12% முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால், ஜிடிபி 12% தாண்டி இருக்கிறது என்று சொன்னால், இரட்டை இலக்கத்திலே தாண்டி இருக்கிறது சொன்னால், விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காரணத்தால் எந்த பணியையும் வேகமாக செய்கிற அந்த விஞ்ஞானம் உதவுகிற காரணத்தால் செய்யப்படுகிற பணிகள் விரைவாகவும் நேர்த்தியாகவும் செய்யப்படுகிற காரணத்தால் தான் நாடு முன்னேறி இருக்கிறது. மாணவர்கள் இன்றைக்கு எங்களுக்கு காண்பித்திருப்பது, எப்போது வெளிச்சம் குறைவானால் தன்னிச்சையாக விளக்கெறியவும், ஒரு சுவிட்சை தட்டினால் உள்ளே சென்று எந்த பொருளையும் உள்ளே எடுத்து செல்லவும், அப்படி பல்வேறு விஞ்ஞான மூலியமாக ரோபோட்டிக் இயந்திரம் மூலமாக லகுவாக செய்கிற பணியை அங்கே யாரெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் தான் செய்யப்பட வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை மாற்றி மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கிராமங்கள் தோறும் கிராமத்தில் இருக்கிற, நகரத்தில் இருக்கிற, பேரூரில் இருக்கிற குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு சட்டமன்றத்திலே முதல்வருடைய அனுமதியை பெற்று அறிவித்து அதை நிறைவேற்றுகின்ற பணியை நம்முடைய திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து ஆரம்பித்து வைத்ததில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். வரவேற்பு நிறுத்தியிருக்கின்ற நம்முடைய கண்ணப்பன் அவர்களும், ஆத்தி அவர்களும், ஐஏஎஸ் அவர்களும் இந்த துறையை மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலிலே நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஆம், அதில் எந்த மாறுபாடான கருத்தும் அல்ல. அவர் தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சர். அவர் துறையில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உடனே செய்து அதை தருகின்ற இடத்திலே முதலமைச்சரும், பெறுகின்ற இடத்திலே நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இருக்கிற காரணத்தால் தான் இந்த துறை வேகமாக முன்னேறி இப்போது கூட விளையாட்டிலே 90 பதக்கங்களை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், உள்ளபடியே இந்த துறை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் துறை ரொம்ப சிரமமான துறை. பல்வேறு கல்விகளை பல்வேறு பகுதிகளிலே பல்வேறு மாணவர்களுக்கு பல்வேறு விதமாக சொல்லித்தரக்கூடிய, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இடம் சொல்லித்தரக்கூடிய துறை. ஆனால் எங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் இருட்டாக இருந்தால் லைட்டு போடணும், மேடு பள்ளமாக இருந்தால் ரோடு போடணும், இயற்கை உபாதையை கழிப்பதற்கு இடம் தயார் பண்ண வேணும், குடிப்பதற்கு தண்ணி, குளிப்பதற்கு தண்ணி, இரவானால் லைட்டு, சாக்கடை அந்த நீரை கொண்டு செல்வதற்கும், குடிநீரை கொண்டு செல்வதற்கும், கழிவுநீரை கொண்டு செல்வதற்கும், மழைநீரை கொண்டு செல்வதற்கும், நிலத்தடி நீரை பெருக்குவதற்கும், இதையெல்லாம் ஒரு உடனடியாக நகரை சுத்தமாக வைத்து கொள்கிற பணி தான் எங்களுடைய பணி. அதில் இந்த மாநகராட்சி துறை என்பது கிட்டத்தட்ட எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு, நான் ஏன் இது மாணவர்களிடம் சொல்ல வேண்டும், ஏன் ஆசிரியர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படுகிறது, நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இந்த அரசு எடுத்துக்கொண்ட பணியை முதலமைச்சர் இந்த நகரத்தை வளர்க்கவும், நகரத்தை தூய்மையாக வைப்பதற்கும், நகரத்திலே பல்வேறு வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் என்ன செய்திருக்கிறார் என்பதை உங்களிடம் சொன்னால் நீங்களுடைய பெற்றோரிடம் சொல்வீர்கள். பெற்றோரிடம் சொல்கிற போது இந்த ஆட்சிக்கு ஒரு நல்மதிப்பு வரும். அதன் மூலம் தலைவர் அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்ற காரணத்தால் அதை உங்களிடம் சொல்கிறேன். வேறொன்றுமல்ல, எங்களுக்கு என்ன தனிப்பட்ட இல்லை, நாங்கள் செய்ததை உங்களிடம் சொல்ல. ஏன்னா இன்றைக்கி யாரோ நாங்கள் செய்யாதெல்லாம் செய்ததாக சொல்லியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களிடம் இளம் சிறார்கள், பள்ளி மாணவர்கள் எதை சொன்னாலும் மனதில் ஆழமாக பதியக்கூடிய அந்த வயது இருக்கிற காரணத்தால் இந்த அரசு என்பது மிக சிறப்பாக அனைத்து துறைகளிலும் நம்முடைய முதல்வனுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலை செயலாற்றி கொண்டு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக தான் உங்களிடம் நான் சொல்கிறேன். இங்கே கூட இந்த துவாக்குடி நகராட்சியை பேரூராட்சியாக இருந்ததை நகராட்சியாக தரம் உயர்த்தினோம். நகராட்சியாக தரம் உயர்த்தது மட்டுமல்ல, இதில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடம், இந்த நகராட்சி கட்டிடத்திற்கே நமக்கு இடம் இல்லை துவாக்குடி நகராட்சியில். அப்போது ராஜேந்திரன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர் இந்த துறையில், நம்முடைய சிறு தொழில் துறையில் இருந்த காரணத்தால் அவரிடம் சொல்லி அந்த இடம் வாங்கினோம். இந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கினோம், பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு ஒரு இடம் வாங்கினோம், தாலுகா ஆஃபீஸ் கட்டுவதற்கு நம்முடைய நிலம்தான் 1000-2000 ஏக்கர் பிஹெச்எல் கொடுத்திருந்தாலும் கூட
அவரிடம் கேட்டு கேட்டு இந்த நகராட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும், தளபதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் மற்ற நகராட்சியை காட்டிலும் அதிகமான வசதிகளை ஒரு நகராட்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய துவாக்குடி நகராட்சி தான். நானும் துறையினுடைய அமைச்சர், நானும் இதே போல் 2 கட்டிடங்கள் எங்கள் துறையில் நம்முடைய சரவணன் சொல்வார் 1 கோடி என்றால் மொத்தம் 23 கோடி ரூபாய் செலவில் அந்த 2 கட்டிடங்கள் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2000 பிள்ளைகள், நகராட்சிக்கு கட்டிடம் 2000 பிள்ளைகள் ஒரு இடத்திலும், ஒரு இடத்தில் 1500 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அந்த 1500 பிள்ளைகள் படிக்கிற இடத்துல நகராட்சி பள்ளிகளில் தான் ரெக்கமெண்டேஷன் சொல்லி யாரும் சேர்க்க முடியாது. பரீட்சை வைத்து நேர்மையான முறையில் சேர்ந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பிரமாதமாக பேசுகிறார்கள் பள்ளி மாணவர்கள். அது நகராட்சி பள்ளி. நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், சென்னையில் ஒரு காலத்தில் நகராட்சி பள்ளி என்று சொன்னால், மாநகராட்சி பள்ளி என்று சொன்னால் மிகவும் கொஞ்சம் மட்டமாக நினைத்த காலம் போய் இன்றைக்கு மாநகராட்சி பள்ளி 1,15,000 மாணவர்கள் சென்னை மாநகராட்சியில் படிக்கிறார்கள். அனைத்து கட்டிடங்களும் தனியார் பள்ளி கட்டிடங்களைப் போல மிளிர்கின்றன, புதிய கட்டிடங்களாக மிளிர்கின்றன. எனவே தான் இது இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற 138 நகராட்சிகள் இருக்கிறது, 490 பேரூராட்சிகள் இருக்கிறது, 25 மாநகராட்சிகள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் கல்விக்கு என்று சொன்னால் உடனடியாக அந்த நிதியை தருகிற ஒரு துறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நிதி வழங்கியிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் இருக்கும். பர் ஹெட்டு நாங்களாம் சேர்மனாக இருந்தவங்க, பர் ஹெட்டு 10 பைசா. ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்தால் வருடந்தோறும் 10 காசு நம்முடைய கல்வி நிதிக்காக ஒதுக்கப்பட வேண்டும். அப்படி ஒதுக்குற நிதி என்பது பல்கி பெருகி இன்றைக்கு உடனடியாக தருவதற்கு நகராட்சியிலே பணம் எதுக்கும் இல்லை என்று பணம் மற்றதுக்கெலாம் இருக்காது. பள்ளி கல்வித்துறை என்று சொன்னால் அவர்கள் கேட்கின்ற போது பள்ளிகள் கட்டுவதற்கு மாணவர்களுக்கு என்று சொன்னால் உடனடியாக வழங்குவதற்கு நிதி தாராளமாக இருக்கிற ஒரு தொகை, அந்த தொகை இருந்து கொண்டு இருக்கிறது. என்ன இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம், இந்த மாநகராட்சியில், இந்த நகராட்சியிலே இந்த 5 ஆண்டு காலத்தில் 60 கோடி ரூபாய் பணம் நடைபெற்றிருக்கிறது. அவரே 4 முறை தலைவராக இருக்கிறார். எந்த காலத்திலும் இவ்வளோ நிதி வந்திருக்காது. தளபதி முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் இவ்வளோ பெரிய நிதி இந்த நகராட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே பள்ளி கல்வித்துறை என்பது இன்றைக்கு மாதிரி பள்ளி ஒன்று இங்கே கட்டியிருக்கிறார்கள். அதை முதலமைச்சர் அவர்களே வந்து திறந்து வைத்தார்கள். இங்கே வந்து பார்த்தால் நகராட்சி பள்ளி மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. மாணவிகள் நல்ல கற்று தேர்ந்து பெரிய அளவில் வெற்றி பெற்று வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு ஒரு அடித்தளம் அமைப்பதாக இந்த பள்ளி கட்டிடம் அமைந்திருக்கிறது. எனவே வந்திருக்கிற மாணவிகள் இதை நல்ல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த திருவரம்பூரில் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள், நான் ஒன்று குறிப்பாக சொல்கிறேன். 96-2001 கலைஞர் முதலமைச்சர் அன்றைக்கு தான் முதலாக வந்து நமக்கு நாமே திட்டத்தை இங்கு தான் கலைஞர் துவங்கி வைத்தார். இப்போது நம்முடைய முதலமைச்சர் வந்து விளையாட்டுத்துறை இங்கு தான் துவங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த திருவரம்பூர் பகுதி அரசினுடைய திட்டங்கள் வெகு சிறப்பாக இந்த ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய மேற்கோட்டுதலில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்து, மாணவிகளுக்கு நீண்ட நேரம் பேசுவதற்கு போன்ற உங்களுக்கெல்லாம், ஏன்னா கல்லூரியிலையும் மாணவர்கள்ட்ட பேசுகிறது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுனா 5 நிமிஷத்தில் ரியாக்ட் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும். ஆனாலும் இது ஏன் உங்களிடம் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் எந்த ஆட்சி, எந்த முதலமைச்சர், எந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்களா இல்லையா என்பதை உங்கள் பெற்றோர்களை விட நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை சொன்னேன். எனவே நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நம்முடைய சேர்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், துறையிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. நன்றி உரையாற்ற வருகிறார். உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் என்கின்ற அந்த விளக்க வரியோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து எந்திரவியல் ஆய்வக திறப்பு விழாவில் இங்கே அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற என்னுடைய தொடக்க கல்வியினுடைய இயக்குனர் முனைவர் நரேஷ் சார் அவர்களுக்கும் மற்றும் நகராட்சி நிர்வாகம் சார்ந்திருக்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும், மாணவ செல்வங்களுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். குறிப்பாக இந்த நிகழ்வினுடைய சிறப்பு அழைப்பாளர் என்று சொல்வதை காட்டிலும், எங்களுடைய அழைப்பை ஏற்கும் பொழுதெல்லாம் அது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இயக்கம் சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும்
துறை சார்ந்திருக்கின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் நான் நேரடியாக அண்ணனை சந்தித்து தேதி கேட்பதை காட்டிலும் சில நேரங்களில் நான் அலுவல் காரணமாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தேதியை கேட்பது சில நேரங்கள் அப்படி நடையும் இருக்கிறது. அப்படியெல்லாம் நான் கேட்கும்போதெல்லாம் அடுத்த நிமிஷம் எத்தனை மணிக்கு நான் வரணும்னு மட்டும் சொல்லு தம்பி என்று சொல்லி அடுத்த நிமிஷம் பல்வேறு பணிகள் இருந்தாலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய முதன்மை செயலாளர் மூத்த அமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்பாக ஏறத்தாழ ஒரு 1,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் எல்லாம் ஒரு 8 வகுப்பறைகளை திறந்து வைத்தது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு ஒரு 15 மாவட்டங்களில் இது போன்ற இந்த ரோபோட்டிக்ஸ் லேபை திறக்கின்ற நிகழ்வு, அதை எங்கே நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம்னா நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் நம்முடைய திருவெம்பூர் தொகுதியில் துவாக்குடி நகராட்சியில் இன்றைக்கு நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் தொடங்கி வைக்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் அது செயல்பட இருக்கின்றது என்று அர்த்தம். எங்களுடைய மானிய கோரிக்கையில் ஒரு அறிவிப்பு, இந்த அறிவிப்பு ஏறத்தாழ 15.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏறத்தாழ 38 மாவட்டங்களிலும் இதுபோல் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி முதல் கட்டமாக 15 மாவட்டங்களில் ஏறத்தாழ ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இது போன்ற இந்த ரோபோட்டிக்ஸ் லேப் எந்திரவியல் ஆய்வகத்தை இன்றைக்கு நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். ஆக இதோடு சேர்த்து நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்னொரு நன்றியையும் தொகுதி மக்களின் சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னால் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த திருவெரும்பூர் பஸ் ஸ்டாண்ட், புதிதாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைத்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கென்று அண்ணன் அவர்கள் 6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணியும் மிக விரைவாக தொடங்க இருக்கிறது. ஆக தொகுதி மக்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் இப்போ ஸ்டெம் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ ஸ்டெம் அடுத்த கட்டமாக நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் அது STEMன்னு இருந்தது, STEAM அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமேட்டிக்ஸ்னு இருந்தது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், எங்கெல்லாம் கலையை உள்ளே கொண்டு வர முடியும் என்கின்ற அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டோம் நம்ம. ஸோ அடுத்த கட்டமாக இதில் நம்ம என்ன பார்க்கணும், இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லோரும் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. ஸோ இந்த டெக்னாலஜி வைஸ் நம்முடைய பிள்ளைங்களை எல்லாத்துக்குமான அறிவியலை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். ஏதோ வெறும் சிட்டியில் இருக்கிற பசங்க மட்டும் படித்தா போதும் என்று இல்லாமல் கிராமப்பகுதியிலிருந்து ஏன் நம்மளால் ஒரு அப்துல் கலாம் உருவாக்க முடியாதா என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவை நனவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இது போன்ற ரோபோட்டிக்ஸ் லேப் திறக்கின்ற அந்த நிகழ்வை இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் நிறைய இடத்துல பார்க்குறோம், ட்ரோன் பறக்குது. ட்ரோன் எப்படி பறக்குது, அதனால் என்ன டெக்னாலஜி இருக்குது, இந்த ட்ரோன் மூலமாக என்னென்னலாம் பயன்படுது, ஒரு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் நம்ம பண்ண முடியும் நம்ம. ஸோ நம்மளுடைய என்வரான்மெண்டல் சார்ந்து இந்த ட்ரோன் எதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நிறையா விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம் நம்ம. இப்போ லேப் திறந்தனால இதன் மூலமாக இதற்கண்டு தனியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு பல விதத்தில் உங்களுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. நீங்களும் பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் பார்க்கலாம், ஒரு வீடியோ வருது, ஒரு ஃபோட்டோ வந்து எது உண்மை எது பொய்ன்னு கூட இன்றைக்கி தெரியாமல் போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அதற்கென்று இப்போ ஜெனரேட்டிவ் வாட்டர் மார்க்கிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துச்சு. உள்ளபடியே இது உண்மையானதா இல்லை இது பொய்யான புகைப்படமா, பொய்யான வீடியோவா, உண்மையான வீடியோவா. ஸோ அந்த டெக்னாலஜி இன்றைக்கி வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம பொறுத்த வரைக்கும் சூரியன் கிட்டக்கே போகவே முடியாது, சூரியன் கிட்ட எந்த ஒரு சேட்டலைட் பண்ணாலும் எரிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன காலமாக உண்டு. ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவை சார்ந்திருக்கின்ற, நாசாவை சார்ந்திருக்கின்ற கிட்டத்தட்ட இந்த பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து சூரியன்கிட்டையும் போயிடுச்சு இப்போ. ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு மாணவனாக இருந்து இன்றைக்கு ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்க தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவச்சவங்க அதுக்கு மனசு இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த சயின்டிஸ்ட்டை காட்டிலும் இன்னும் பெரிய ஆளாக நீங்கள் எல்லாம் வருவீங்க என்ற நம்பிக்கை எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கும் எங்களுக்கும் இருக்கின்றது. அதனால தான் டெக்னாலஜி வைஸ் நம்முடைய பிள்ளைங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த லேப் நாங்கள் திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எங்களுக்கான இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்பது எங்களுடைய இனமான பேராசிரியருடைய 103வது பிறந்த நாளில் ஒரு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திக்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் நானும் அண்ணனும் கலந்து கொள்கிறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு யாருமே இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்க முடியாது என்பதை அவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற ஒரு மரியாதையாக, ஒரு பெருமையாகத்தான் அதை நாங்கள் கருதுகின்றோம். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள்
நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணம் என்பது ஒன்றே ஒன்று தான். உனக்கு என்ன கனவு காணுமோ நீ கனவு காணு, அந்த கனவை நினைவாக்க வேண்டிய பணி அது எங்களுடையது, வேறு எதை பற்றி நீ கவலைப்படாத என்று நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார். ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வம், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும், இங்கே இருக்கின்ற பிள்ளைகள், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு நீங்கள் வந்து நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் பெருமை தேடி தரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.